நம சர்வேபியம். சந்திராபீட கதை பார்த்துட்டுருக்கோம். அதில் இதுவரைக்கும் சந்திராபீடன் அவனுடைய விஜய யாத்திரை முடிச்சுட்டு பண்ணிட்டு வரச்ச மகாஸ்வேதாங்கிற ஒரு கன்னிகையை மீட் பண்ணியிருக்கான். அவள் இளம் வயசுலேயே இப்படி தபஸ்வியாக இருக்காளே அப்படின்னு அவளை பற்றிய கதையை கேட்குறான். அப்போ அவள் தன்னுடைய கதையை விவரிச்சுட்டு வரும்பொழுது அந்த கதையில் அவள் புண்டரீகன் கபிஞ்சலம்னு 2 முனிக்குமாரர்களை மீட் பண்ணதையும், புண்டரீகன்ட்டு தன் மனசை பறி கொடுத்ததையும், புண்டரீகனுக்கும் கபிஞ்சலனுக்கும் நடந்த சம்பாஷணையை கபிஞ்சலன் மகாஸ்வேதாட்ட விவரிக்கிறதையும் வரை கூறின்னு வந்தாங்கிறத பார்த்தோம். அத்திரையத் பிராப்த காலம் தத் கரோத்து பவான் இதி என்ன அது வரைக்கும் அந்த மாதிரி கபிஞ்சலன் புண்டரீகன் கபிஞ்சலத்திட்ட கூறினான் அப்படிங்கிறத கபிஞ்சலன் மகாஸ்வேதாட்ட சொல்கிறான். ஸோ மகாஸ்வேதா அதை சந்திராபீடன்ட்ட விவரிச்சுட்டுருக்கா. இப்போ மேற்கொண்டு பார்ப்போம். ஏவம் உக்தோ அகம் அச்சிந்தயம் அதிபூமிம் கதோ அயம் ந சக்கியத்தே நிவர்த்தயித்தும் அகால அந்தரக்ஷம் அந்தரக்ஷம் ச அயம் அஸ்ய மதன விகாரக பிராணாஸ்தாவத் அஸ்ய ரக்ஷணீயாக அதிகர்ஹித்தேன அகிருத்தியேனாபி ரக்ஷணீயான் சுஹృதசூன் மன்யந்தே சாதவக தத் அதிஹ்ரேபனம் அவசிய கர்த்தவ்யம் ஆபதித்தம் கிம் கரோமி கா அன்யா கதிஹி பிரயாமி தஸ்யாக சாகஷம் ஆவேதயாமி ஏத்தாம் அவஸ்தாம் அப்படின்னு அந்த கபிஞ்சலன் இந்த மாதிரி அவனுடைய அவஸ்தை முனிக்குமாரன் புண்டரீகன் காம அவஸ்தையில் ரொம்பவும் க்ஷீணமாயின உடம்போடு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவன் ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கானே, அதிபூமியும் கதோ அயம் ந சக்கியத்தே நிவர்த்தித்தும், அவனால் அதுலேருந்து மீண்டு வர முடியலையே, இந்த மாதிரி ஒரு மன்மத விவகாரத்தை ஒத்தி விவகாரத்தை ஒத்தியே போட முடியாததாக இருக்கே, அகால அந்தரக்ஷம சாயம் அஸ்ய மதன விகாரத்தை ஒத்தி போட முடியலையே, தாவத் அஸ்ய ரக்ஷணியாக அட்லீஸ்ட் அவனுடைய பிராணனையாவது காப்பாற்றியாகணும். எதுனா மதன விகாரத்தினால அவன் ரொம்ப உடம்ப நைந்து போயிருக்கான். அதிகர்ஹித்தேன அகிருத்தியேன அப்படி ரக்ஷணீயான் சுஹ்ருத் அசூனு மன்யந்தே சாதவக. பெரியோர்கள் சாதுக்கள் என்ன சொல்வா, வெறுக்கத்தக்க காரியமாக இருந்தால் கூட, செய்யக்கூடாத செய்யணுன்னா கூட காப்பாற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறச்ச, உயிரை காப்பாற்றணும், அதுவும் நண்பனுடைய உயிரை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறச்ச அது பரவாயில்ல. அதனால் அதிகிரேப்பனம் அவசிய கர்த்தவியம் ஆபதித்தம். அதனால் வெட்கத்துக்குரிய விஷயம், ஏன்னா அந்த அவன் காம அவஸ்தாவில் இருக்காங்கிறத இன்னொருத்தட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு ஷேம்ஃபுல்லாக இருக்கும் ஆக்ட் அப்படின்னு நினச்சதுனால என்ன பண்ணுறது, அது இப்போ செஞ்சே ஆகணும். கிம் கரோமி அன்யாகதிஹி பிரயாமி தஸ்யாக சகாஷம். என்ன வேறு வழியே தெரியலே, என்ன பண்ணுறது, நான் இப்போ மகாஸ்வேதாவை தஸ்யாக சகாஷம் பிரயாமி அவருடைய ஹெல்ப்பை வாங்கிறதுக்காக கிளம்புறேன். ஆவேதயாமி ஏத்தாம் அவஸ்தாம், இவனுடைய இந்த நிலைமையை அவளுக்கு தெரிவிக்கிறேன். இதி சிந்தயித்வா கதாச்சித் அனுச்சித வியாபார பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய சஞ்சாத லஜ்ஜக நிவாரயேத் இது அனிவேத்யைவ தஸ்மை சவ்யாஜம் உத்தாய தஸ்மாத் பிரதேசாத் உபகதோ அகம். இப்போ அவன் என்ன பண்ணுறான், இவ்வாறு நினைத்து கொண்டே சிந்தித்து கொண்டே ஒரு அனுச்சித்த வியாபார பிரவருத்தம் மாம் விஜ்ஞாய, எனக்கு தெரியறது இது உச்சிதமான காரியம் இல்லைன்னு இருந்தாலும் அதில் சஞ்சாத லஜ்ஜக நிவாரேத், வெட்கத்தை வேறு வழியில்லாத வெட்கத்தை விட்டுட்டு இந்த காரியத்தை செய்யணும் என்று அனிவேத்யைவ தஸ்மைங்கிறச்ச புண்டரீகனுக்கு தெரிவிக்காமலேயே சவ்யாஜம் உத்தாய ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த இடத்துலேருந்து உபகத்தோ அகம் அங்கேருந்து கிளம்பி மகாஸ்வேதா கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னான். தத் ஏவம் அவஸ்திதே சதி எதத்திர அவசர பிராப்தம் தத்ர பிரபவதி பவதி இதி அபிதாய கிமியம் வக்ஷதி இதி மன்முகா ஆசக்த திருஷ்டிஹி தூஷ்ணீம் அபவத். தத் ஏவம் அவஸ்திதே சதி, இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் அவன் இருக்கிறச்ச எதத்திர அவசர பிராப்தம், இந்த சமயத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதை பிரபவதி பவதி, நீ தான் ஒரு சீஃபாக இருந்துட்டு அதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஸ்வேதாவை பார்த்து சொல்லி இதி அபிதாய கிமியம் வக்ஷதி இதி
மன்முக ஆசக்த திருஷ்டி தூஷ்ணீம் அபவத். நான் என்ன சொல்ல போகிறேன்னு மகாஸ்வேதா என்ன சொல்ல போகிறா அப்படிங்கிறத அவன் முகத்தையே பார்த்துன்னு இருக்கிற மாதிரி அமைதியாக நின்றான். ஸோ அவன் பேசி முடிச்சுட்டு நிற்கிறான். அப்போ அகம் து தத்திர ஆகர்ணிய திஷ்டியா அயம் அனங்கக மாமிவ தமபி அனுபந்தனாதி இதி சர்வ ஆனந்தானாம் உபரி வர்த்தமான இதம் பூதே கிம் மயா பிரதிபக்தவ்யம் இதி விசாரயந்தி ஆசம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச இதை கேட்டதும் அவளுக்கு ஒரு சந்தோஷம். எதிர்ச்சியாக அனங்கன் என்னை மட்டும் படுத்தலை, மாமிவ தமப்பி அனுபத்னாதி, என்னை மாதிரியே அவனையும் புண்டரீகனையும் காமன் வசப்படுத்தியிருக்கான். சர்வா ஆனந்தானாம் உபரி வர்த்தமானா, ரொம்பவும் ஆனந்தமாக இருக்கிறதுனால, மேலே ஆனந்தத்துக்கு மேலே இருக்கிறதுனால இத்தம் பூத்தே கிம் மயா பிரதிபக்தவ்யம், என்ன பதிலை சொல்ல வருது, நானே அதே நிலைமையில் இருக்கேன், இப்போ அவனும் அந்த நிலைமைக்கு வந்திருக்கானே, இது விசாரயந்தி ஆசம், தனக்குத்தானே அப்படியே கேட்டிருக்கிறா. அத்திராந்தரே பிரதிஹாரி சசம்பிரமம் பிரவிஷ்ய அகதயத் பர்துதாரிகே துவம் அஸ்வஸ்த சரீர இதி பரிஜனாத்து உபலப்ய மகாதேவி பிராப்தா இதி. அப்போ உடனே அந்த சமயம் அந்த இதற்கிடையில் அவளுடைய சர்வன் மேட் ஒரு பரபரப்போட பிரவிஷ்ய சொல்கிறா, பர்துதாரிக்கே, உன்னுடைய அம்மா நீ அஸ்வஸ்த சரீரா இத்தி பரிஜனாத்து உபலப்ய, சர்வன் மேட்ஸ் சுற்றி இருக்கிறவாள்கிட்டேருந்து நீ உடம்பு சரியில்லாமல் இருக்க, இவன் இந்த காம அவஸ்தையில் படுத்துட்டுருக்கா, அதாவா சிக்குன்னு நினச்சுன்ட்டா, அதனால் மகாதேவி வந்துன்ருக்கா அப்படின்னு சொன்னதும் தத் ஸ்ருத்வா ஜனசம்மர்த பீருகு கபிஞ்சலக சத்வரம் உத்தாய, அதை கேட்டதுமே அந்த ஜனசம்மர்த பீருகு, சம்மர்தம்னா கூட்டம், ரஷ், நிறைய பேர் இப்போ வருவா, மகாதேவி வரனா அவருடைய எல்லா எய்ட்ஸும் கூடவே வருவா இல்லையா, அவள்லாம் வரப்போகிறாளேன்னு உடனே அந்த கபிஞ்சலன் எழுந்துண்டு, ராஜபுத்ரி பகவான் அயம் அஸ்தம் உபகச்சதி திவசகரக தத் கச்சாமி. இப்போ சாயங்கால நேரம் நெருங்கிடுத்தோ, எனக்கு சூரியன் அஸ்தமாக ஆரம்பிச்சுடுத்து, அதனால் நான் கிளம்புறேன். சர்வதா சுக்ருத் பிராண ரக்ஷாத் அக்ஷினார்த்தம் அயம் உபரச்சித அஞ்சலிகி, எப்போவுமே அந்த என்னுடைய நண்பனுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட நான் ஒரு வினயத்தோட ஒரு அஞ்சலியை பண்ணிவிட்டு இத்தி அபிதாய பிரதிவச்சன காலம் அப்பிரதீக்ஷா ஏவ பிரயோ, ஒரு பதில் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத எதிர்பார்த்துட்டே அவன் கிளம்பி விட்டான். ஸோ கபிஞ்சலன் ஸ்வேதாட்ட முனிக்குமார் நான் புண்டரீகன் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஹி ஹஸ் லெஃப்ட் த பிளேஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அம்பாத்து மத் சமீபம் ஆகத்திய சுச்சிரம் ஸ்தித்வா ஸ்வபவனம் அயாசித். அம்மா வந்தால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு பொண்ணோட பேசி பழகிட்டு கிளம்பிட்டா. கதாயம் ச தஸ்யாம் அஸ்தம் உபகதே பகவதி சவித்தரி கிம் கர்த்தவியதா மூடா தரளிகாம் அப்ரிச்சம். அம்மா இந்த மாதிரி வந்துட்டு கிளம்பினதுக்கப்புறம் சூரியனும் செட் ஆகிடுது, அதனால் அந்த சமயம் கிம் கர்த்தவியதா மூடா, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன்னா சாயங்கால பொழுது போயிடுத்துனா இருட்டு வேலை வந்துடுமே, அதனால் என்ன செய்யறதுன்னு புரியாத தரளிக்காவை, அவளுடைய கூட இருக்கிற அட்டண்டன்ட் இல்லையா, நல்லா கான்ஃபிடென்ட் அட்டண்டன்ட் அவள், ஸோ அவளை கேட்டேன், ஐ தரளிக்கே கதம் ந பஷ்யசி திருடம் ஆக்குலம் மே ஹிருதயம் உபதிஷத்து மே பவதி எது அத்திர சாம்பிரதம். தரளிக்கையே, நீ என்ன பார்க்கலையா, என்னுடைய மனசு எப்படி அப்படியே ஆக்குலமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லதாக இந்த சமயம் நான் என்ன செய்யணும், இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய வேணுங்கிறத எனக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னு. அயம் ஏவம் தொத் சமக்ஷம் ஏவ அபிதாய கத கபிஞ்சலக. இப்போ தான் உன்னுடைய சமீபத்தில் தான் நீயும் இருந்தப்போ கபிஞ்சலன் எல்லா கதையும் சொல்லிட்டு போர்ச்ச. எதி தாவத் விகாய வினயம் விசிருஜ்ய லஜ்ஜாம் அச்சிந்தயித்வா ஜன அபவாதம் அதிக்ரமிய சதாச்சாரம் அனனுஞாதா பித்ரா அனனுமோதிதா மாத்ரா ஸ்வயம் உபகம்ய பாணிம் கிராகயாமி ததா குருஜனாதிக்கிரமாத் அதர்மோ மகானு. அதாவது இப்போ அவள் சஜஷன் அவளே சொல்கிறா, இப்போ நான் ஒரு சமயம் ஒரு வினயத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் லஜ்ஜையும் விட்டுட்டு அச்சந்தைத்வா ஜனபத அபாவாதம்,
மக்கள் வந்து என்ன பேசுவா, இந்த மாதிரி ஒருத்தி வந்து இல்லை அந்த காலத்தில் வந்து ஆற்றுல வளர்ந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி வேறு யாரையோ விரும்புகிறா அப்படிங்கிறத தெரிஞ்சால் ஒரு அபவாதம் பேசுவாளே, அதையும் விட்டு அதிக்கிரமிய சதாச்சாரம் நல்ல ஒழுக்கத்தையும் தாண்டி அனனுஞாத்தா பித்ரா ந அஜ்ஞாத்தா அனுஜாத்தா அனனுஞாத்தா தந்தையினால் அனுமதிக்கப்படாமல் மோதித்தா மாத்ரா அம்மாவாலையும் ஆதரிக்கப்படாமல் ஸ்வயம் உபகம்ய பாணிம் கிராகயாமி நானாகவே கிட்டக்க வந்து நான் உன்னை கைத்தலம் பற்றுகிறேன்னு சொன்னால் குருஜனா அதிக்கிரமாத்து அதர்மோ மகான் பெரியவாளை தாண்டின ஒரு அதர்மம் ஆகிடும். அந்த மாதிரி நானாகவே கிளம்பி செஞ்சால் அத்த மேலும் தர்மானுரோதேன இதர பக்ஷம் அங்கீகரோமி பிரதமம் தாவத் ஸ்வயம் ஆகதஸ்ய கபிஞ்சலஸ்ய பிரணயபங்கः अपरं यदि कदाचित् तस्य जनस्य मत्कृतान् आशाभङ्गात् प्राणविभक्तिः उपजायते तदपि मुनिजनवदजनितं महत् பாதகம் பவேத். சரி, அப்படி இல்லாத தர்மத்தக வழியிலே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு நின்னேன்னாக்க தானாகவே பிரதமம் தாவத் ஸ்வயம் ஆகதஸ்ய கபிஞ்சலஸ்ய கபிஞ்சலன் வந்து நேரடியாக வந்து எனக்கு சொல்லியிருக்கான். அதை வந்து நான் தவிர்த்து அவனுடைய வேண்டுகோளை பிரணயபங்கக ஒரு அந்த வேண்டுகோளை நான் தவிர்த்துட்டேன்னா அது என்ன ஆகும், ஒரு சமயம் தஸ்ய ஜனசிய மத்கிருத்தான் ஆஷா பங்கான் நான் செஞ்ச அந்த அவனுக்கு நான் என்னுடைய ஆசையை திரும்ப கம்யூனிகேட் பண்ணலைன்னா பிராண விபக்திகி உபஜாயத்தே ஒரு சமயம் அவனுக்கு பிராணமே போகிற அளவு விபத்து ஆயிடுத்துன்னா ததபி அப்பொழுது முனிஜனவத ஜனித்தம் மகத்து பாதகம் பவேத். பெரிய பாதகம் பஞ்சமகா பாதகம் சொல்கிறத மாதிரி அதில் ஒன்றானது இந்த உயிர் வதை ஆகிடும். ததப்பி முனிஜனன் அதுவும் முனிக்குமாரனுடைய வதம் வந்து என்னால் நான் பிரளயபங்கம் பண்ணதனால வந்தது. அப்படி பிரளயபங்கம்ங்கிறது பண்ணதனால அவனுக்கு தாங்க முடியாத அவன் உயிரையே மாச்சுன்ட்டான் அப்படிங்கிற மகாபாதகம் என்னை வந்து சேரும். இது ஏவம் உச்சாரயந்தியாம் ஏவ மயி அபினவ உதித்தேன ரஜனீகர பிம்பேன ரமணீயதாம் அநீயத யாமினி. இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறச்சியே அந்த சாயங்காலம் போய் இப்போ தான் சவித்தரி அஸ்தங்கதா அந்த சூரியன் அஸ்தமாகின சமயம் இப்போ ரஜினிகரக இருட்டு வரைச்ச சந்திரனுடைய பிம்பம் வந்துடுத்து. அதனால் அந்த இடம் ரொம்பவும் ரமணீகரமாக இருக்குது. இருட்டு வேலை யாமினி நைட் டைம் வந்துடுத்து. ததானீம் துர்விஷக மதன வேதனா ஆத்துராம் ததாவிதம் ரஜினீகர பிம்பம் விலோகயந்தீம் மூர்ச்சா மாம் நிமீலித லோச்சனாம் அகார்ஷித். இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறச்சியே அந்த மதன வேதனை ஆத்துரம் காமனுடைய அவஸ்தையில் இருக்கின்ற அந்த மகாஸ்வேதா ரஜினீகர பிம்பம் விலோகயந்திம் அந்த நைட்டு அந்த சந்திரனுடைய பிம்பத்தெல்லாம் பார்த்ததும் அப்படியே மூர்ச்சையாகி நிமீலித்த லோச்சனாம் அப்படியே மூர்ச்சையானவ கொஞ்சம் அப்படியே கண்ணையும் மூடின்ட்டா. கண்ணை மூடிண்டவளாக ஆயிட்டா. அப்போ அதை சம்பிராந்தா தரளிகா சரபசம் உபநீதாபிகி சந்தன சர்ச்சாபிகி தாளபிருந்தா அனிலைச்ச லப்தசக்ஞாமாம் ஆபத்தாஞ்சலிகி ஏவம் அவாதித். இப்போ உடனே அந்த தரளிகா வந்து ஒரு பரபரப்போட சரபசம் உபநீதாபிகி சந்தன சர்ச்சாபிகி அப்படியே உடம்புல சந்தனங்கள்லாம் வந்து பூசி தாளபிருந்த அணிலைச்ச நல்லா பனை ஓலையாலான விசிறியை வச்சு நல்லா விசிறி லப்தசக்ஞாமாம் இவளுக்கு ஒரு நினைவை ஏற்படுத்தி இவ அப்படியே மயங்கி கிடக்காலையா அவளை வந்து நினைவாக எழுப்பி ஆபத்த அஞ்சலிகி கையை கூப்பி இவள்கிட்ட ஏவம் அவாதேத். ஸோ இவ வந்து ராத்திரி வேளை வந்துடுத்து இந்த நம்ம போய் பார்க்கலையேங்கிற நினப்பில் மயங்கி விழுந்து கண்ணையும் மூடின்ட்டா. உடனே தரளிகா வந்து இவளுக்கு எல்லாம் ஆசுவாசப்படுத்தி அவள்கிட்ட இவ்வாறு கூறுகிறார். பர்த்ருதாரிக்கே கிம் லஜ்ஜயா குருஜன அபேட்சையா வா பிரசீத பிரேஷயமாம் ஆனயாமி தே ஹிருதய தைத்தம் உத்திஷ்ட ஸ்வயம் வா தத்ர கம்யதாமிதி. ஸோ பர்த்ருதாரிக்கே இப்போ உடனே சொல்கிறா, 2 ஆப்ஷன் தரா. ஒன்று கிம் லஜ்ஜையா குருஜன அபேட்சையாவா ஒன்றும் வெக்கமா இல்லை பெரிவாளை எதிர்பார்க்கிறியா, என்ன வேணும் உனக்கு? உத்திஷ்ட ஸ்வயம் வா தத்திர கம்யத்தான்
நானே வந்து நீயே போகலாம் வா எழுந்துரு இல்லை இல்லை பிரசீத பிரேஷய மாம் ஆணையாமி தே ஹிருதய தைத்தம் ஒரு பிரசீத கொஞ்சம் காம் டவுன் ஆகிக்கோ, என்ன அனுப்பு, நான் போய் உன்னுடைய ஹிருதய தைத்தம் உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்க அந்த புண்டரீகனை நான் போய் ஐஷின் வரேன். இல்லையா உத்திஷ்ட நீ எழுந்துரு, உன்னையே நான் ஐஷின் போகிறேன். எய்தர் என்ன அனுப்பு நான் போய் ஐஷின் வரேன், இல்லை நீ எழுந்து கிளம்பி வா நீயும் போகலாம். ஏமம் வாதினியும் தாம் உத்திஷ்ட சம்பாவயாமி ஸ்வயம் அபிகமன ஹிருதய தைத்தம் ஜனம் இது அபிததான கதஞ்சித் தாமேவ அவலப்ய உததிஷ்டம். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி உத்திஷ்ட சம்பாவயாமி ஸ்வயம் அபிகமன ஹிருதய தைத்தம் ஜனம் அப்படின்னு அவள் சொன்னதும், எழுந்துக்கோ நான் ஹானர் செய்கிறேன், அவனை ஐஷன் போய் காமிக்கிறேன் அப்படிங்கிறச்ச உடனே அபிததானாம் அந்த மாதிரி கூறினதும் கதஞ்சித் எப்படியோ அவலம்பிய அவளை பிடிச்சிண்டு எழுந்துண்டுட்டேன் அப்படின்னு மகாஸ்வேதா சொல்கிறான். உச்சலித ஆயஸ்ச மே துர்நிமித்த நிவேதகம் ஹஸ்பந்தத தட்சிணம் சக்ஷு தேன உபஜாத சங்காச்ச அச்சிந்தயம் இதம் அப்புறம் கிமபி உபக்ஷிப்தம் தெய்வேன இதி. ஸோ இந்த மாதிரி கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் எழுந்துக்கிறச்ச உச்சலிதாயாச்ச ஒரு அந்த மாதிரி கிளம்புறச்ச ஒரே துர்நிமித்தம் அவளுக்கு தெரியறது. என்ன துர்நிமித்தம் தெரியறதுன்னா அஸ்பந்தத்தை தட்சிணம் சக்ஷு வலது கண் அவளுக்கு துடிக்கிறது. வலது கண் பெண்களுக்கு துடித்தா அது அத்தனை நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவா இல்லையா. அதனால் உபஜாத சங்காச்ச அச்சிந்தயம் அதனால் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, என்னடா அது நம்ம கிளம்பணும் அவனை பார்க்கங்கிறச்ச நமக்கு நல்ல சகுனமாக வரலையே அப்படிங்கிறச்ச இதம் அப்புறம் கிமப்பி உபக்ஷிப்தம் தேவேன இதி. இதுக்கு மேலே இப்படி ஒரு நிலைமை வந்து நிற்கிறதுனா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அது என்ன நிலைமையோ அதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறா. அத்தச்ச கிரகீத விவித குசும தாம்பூல அங்கராகயா தரளிகையா அனுகமியமானா ரக்தாம்சுகேன கிருத சிரோ அவகுண்டனா கேனச்சித் ஆத்மீயேனாபி பரிஜனேன அனுபலக்ஷ்யமானா பிரமதவன பக்ஷத்வாரேன நிர்கத்ய தத் காலோ உச்சிதைஹி ஆலாபைஹி தம் உத்தேசம் அப்யுபாகமம். அடுத்தது மேலும் என்ன பண்ணுறா, கிரகித விவித குசும தாம்பூல அங்கராகையா தரளிகையா. அந்த தரளிகா என்ன பண்ணுறா, இவளுக்கு நல்ல பாடி டெக்கரேஷன் மினிமம் டெக்கரேஷன் வெளியில் கிளம்புறதுக்கு ப்ரெசன்டபுளாக பண்ணிட்டு அனுகமியமானா அவளை தொடர்ந்து வர்றவளா ரத்த அம்சுக்கேன கிருத்த ஷிரோ அவகுண்டனா தலையில் வந்து ரெட் கலரில் அந்த வெயில் தலை துணியவா போட்டு பாடல நார்த் இண்டியன்ஸ் அதை போட்டுன்ட்டு தலையை மூடிண்டு கேனஜித் ஆத்மீயேனாபி பரிஜனேன அனுபலட்சியமானா எந்த ஒரு பாக்கி இருக்கிற சர்வெண்ட்டோட கண்லேயும் படாதவளாக பிரமதவன பக்ஷத்வாரேன அங்கே நிறையா வாசல் அவளுக்கு இருக்குது, அதில் பிரமதவன வாசல் வர பக்கமாக வெளியில் வந்து தத் காலோ உச்சிதைஹி ஆலாபைஹி தத் உத்தேசம் அப்யுபாகமம் அந்த சமயம் என்ன பேசணுமோ அதை பேசிண்டு அந்த தேசத்தை அவள் எங்கே போகணுமோ அந்த பக்கம் திரும்பி போக ஆரம்பித்தா. தத்ரச்ச தஸ்மின் ஏவ சரசக பশ্চিமே தட்டே புருஷஸ் ஏவ ருதிதத்வனிம் விப்ரகாஷித் நாதிவியக்தம் உபாலக்ஷயம். அந்த சமயம் அங்கே இருக்கிற சரஸோட பশ্চিமே தட்டே ஈஸ்டர்ன் சைட்லேருந்து புருஷஸ்ய இவ ருதிதத்வனிம் ஒரு ஜென்ஸ்னுடைய வாய்ஸு அழற குரல் விப்ரகாஷித் ந அதிவியக்தம் டியூ டு த டிஸ்டன்ஸு ரொம்ப கிளியராகவும் இல்லை, ஆனால் ஐ கேன் ஐடென்டிஃபை உபாலக்ஷயம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியறது இட்ஸ் அ மேல் வாய்ஸ்னு, ஆனால் அது வந்து டிஸ்டன்ஸ்னால ரொம்ப கிளியராக இல்லை. தக்ஷிணேக்ஷண ஸ்புரணேன பிரதமமேவ மனசா ஆஹித சங்கா விஷன்னேன அந்தராத்மனா தரளிகே கிமிதமிதி சபயம் அபிததானா ததபிமுகம் அதித்வரிதம் அகச்சம். ஸோ இந்த சமயம் என்ன ஆகிடுத்து, ஏற்கனவே முதல்ல மனசில் ரொம்ப சங்கடமாக இருக்கா, ஏன்னா நிமித்தம் நன்னால துர்நிமித்தம் தான் தெரிஞ்சுது. அதனால் விஷன்னேன்னு அந்தராத்மா கவலையுடன் கூடிய உள் மனசோட தரளிகாவை பார்த்து தரளிகே கிமிதம் இத்தி ச பயம் அபிததானா ரொம்ப பயமாக இருக்கே, என்ன இது இப்படி இந்த அழற குரல் மேல் வாய்ஸ் கேட்குறது, தத் அபிமுகம் அதித்வரித்தம் அகச்சம் அதை கேட்டுண்டே
டுவர்ட்ஸ் தட் டைரக்ஷன் ரொம்ப வேகமாக சென்றாள். அத்த நிஷீத்த பிரபாவாத் தூராத் ஏவ விபாவிய மானஸ்வரம் உன்முக்தான நாதம் ஹா ஹதோஸ்மி ஹா கிமிதம் ஆபதித்தம் ஹா துராத்மன் மதன மதன நிர்கிரண கிமிதம் அக்ருத்தியம் அனுஷ்டிதம் ஆ பாபே துர்வினீதே மகாஸ்வேதே கிம் அனேனதே அபகிருத்தம் ஆ பாப துஷ்சரித சந்திர சண்டாள கிருதார்த்தாசி இதானீம் ஹா பகவன் ஸ்வேதகேது ந வேத்சி முஷிதம் ஆத்மானம் ஹா தபஹ நிராசிரயம் அசி ஹா சத்ய அநாதம் அசி ஹா சரஸ்வதி விதவா அசி சகே பிரதிபாலய மாம் அகமபி பவந்தம் அனுயாஸ்யாமி ந சக்னோமி பவதா வினா க்ஷணமபி அவஸ்தாத்தும் ஏகாகி இதி ஏதானி அந்யானி ச விலபந்தம் கபிஞ்சலம் அஸ்ரௌஷம். ஸோ அப்போ அவள் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரச்ச கொஞ்சம் வரும்பொழுது கபிஞ்சலம் அஸ்ரௌஷம், கபிஞ்சலம் உறக்க அழறத குரலை அவள் கேட்குறா. ஸோ விலப்பந்தம் கபிஞ்சலம் என்னெல்லாம் சொல்லி அவன் அழுதான், புலம்பின்ண்டே அழுதான் அப்படிங்கிறத அவள் லிஸ்ட் அவுட் பண்ணுறா. நிஷீத பிரபாவாத்து தூராத்தேவ ரொம்ப நைட் டைமாகவும் இருக்குது, அதே சமயம் டிஸ்டன்ஸும் இருக்குது. ஆனாலும் விபாவியமான ஸ்வரம் உன்முக்தாத் நாதம், அதாவது அந்த டிஸ்டன்ஸாக இருந்தால் கூட அவளால் அறிஞ்சிக்க முடியறது. ஏன்னா அவன் நன்னா வாயை விட்டு அழுதுண்டு அந்த சத்தம் கேட்குறது. ஹா ஹதோஸ்மி ஹா கிமிதம் ஆபதித்தம், என்னை விட்டுட்டு ஹதோஸ்மி என்னை அப்படியே கொன்னுட்டியே, எதுக்கு இப்படி எனக்கு வந்திருக்கு. ஹா துராத்மன் மதன மதன நிர்கிரண, ஏ மதனா நீ ஒரு துராத்மன், ரொம்ப கெட்டவனாக இருக்கிற மதனே காமனே, நீ ஒரு கருணையே இல்லாதவன், நிர்கிரண கருணை இல்லாதவனே, கிமிதம் அக்ருத்தியம் அனுஷ்டித்தம் செய்யக்கூடாது எப்படி நீ செஞ்ச. மகா பாப்பே துர்வினீத்தே மகாஸ்வேதே, மகாஸ்வேதையும் அவன் அப்போ திட்டுறான். ஏ பாப்பியே துர்வினித்தையே மகாஸ்வேதையே கிம் அனேனத்தே அபகிருத்தம், உனக்கு அவன் என்ன தப்பு செஞ்சான். கிம் அனேன புண்டரீக்கேன தே தவ மகாஸ்வேதா உனக்கு அபகிருத்தம், தப்பாக என்ன செஞ்சான், செய்யக்கூடாது என்ன செஞ்சான். ஹா பாப்ப துஷ்சரித்த சந்திர சாண்டாள கிருதார்த்தோ அசி இதானிம். அந்த சமயம் சந்திரன் வந்ததுனால அந்த ஒரு லவர்ஸ்க்கு உண்டான ஒரு ஃபீலிங்லாம் எக்ஸ்ட்ரா வந்ததுனால அவனையும் சேர்த்து திட்டுறான், சந்திரனையும். துஷ்சரித்த சந்திர சாண்டாள கிருதார்த்தோ அசி, என்ன வேணுமோ அதை நீ செஞ்சுன்ட்ட இல்லையா, உனக்கு திருப்தி தானே. ஹா பகவன் ஸ்வேதகேதோ, ஸ்வேதகேதோங்கிறவர் புண்டரீகனோட அப்பா, தபஸ்வி. ஸோ அவரை கூப்பிட்டு அவரையும் பேரை சொல்லி, ஏ பகவானே ஸ்வேதகேதுவே நவேத்சி முஷிதம் ஆத்மானம், உனக்கு தெரியலையா இது திருட்டு போயிடுத்தே எல்லாமே உன்னோடது அப்படின்னு. ஏன்னா உயிர் போயிடுத்து அவனுக்குங்கிற மாதிரி இவன் கத்துறான். ஹா தபக நிராசிரயம் அசி, தப்பம் பண்ணானே அந்த தபஸே நீ உன்னை ஆதரிக்கிறவன் இல்லாமல் நிராசிரியமாக ஆயிட்டியே. ஹா சத்ய அநாத்தம் அசி, சத்தியமே உனக்கு ஒரு நாதன் இல்லாத ஆயிட்டியே. ஹா சரஸ்வதி விதவா அசி, சரஸ்வதி தாயாரையும் கோச்சுக்கிறான், நீ விதவையாயிட்ட, உன்னுடைய அந்த குழந்தை உன்னை சேவிக்கிற அந்த குழந்தை இல்லாதனால நீயும் விதவையாயிட்ட. சகே பிரதிபாலயமாம், ஹே சகே நண்பனே, என்ன நீ வெயிட் எனக்காக நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அகமபி பவந்தம் அனுயாஸ்யாமி, நானும் உன் கூட சேர்ந்து வருகிறேன். ந சக்னோமி பவதா வினா க்ஷணம் அப்பி அவஸ்தாத்தும் ஏகாக்கி, நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட தனிமையில் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா இவன் 2 பேரும் தான் சேர்ந்து எப்போவுமே இருந்திருக்கா. இத்தி ஏதானி அந்யானிச்ச விலப்பந்தம், இப்படி நிறையா சொல்லி அழுது கொண்டு இருக்கின்ற கபிஞ்சலத்தை அஸ்ரௌஷம் மகாஸ்வேதா கேட்டா. தச்ச ஸ்ருத்வா தூராதேவ முக்தைக தாரா கிரந்தா त्वरितैः प्रक्षेपैः पदे पदे प्रस्खलन्ति तं प्रदेशं गत्वा सरस्तीरसमीपवर्तिनी शशिमणिशिलातटे विरचितं मृणालम् अयं शयनम् அதிசயானம் தக்ஷண விகத ஜீவிதம் தம் மகாபாகம் அத்ராக்ஷம்.
அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, இதெல்லாம் தூரக்கேந்தே கேட்டுண்டே வந்தவ முக்த ஏகதரார ஆக்ராந்தக துவரிதைகி, ஒரு உச்சமான சப்தமான ஆக்ராந்தத்தோட வாயை விட்டு முக்தைக, ஒரே அழுக சத்தத்தை கேட்டுண்டு துவரிதைகி பாத பிரக்ஷேபைகி, அப்படியே வேகமாக காலடி எடுத்து வச்சுண்டு பதே பதே பிரஸ்கலந்தி, ஒரு ஸ்டெப்பும் அப்படியே விழறா தடுமாறிறா. அப்படியே தம் பிரதேசம் கத்வா, அந்த சத்தம் வந்து அந்த இடத்துக்கு போனதும் சரஸ்தீர சமீப வர்த்தினி, அங்கே இருக்கிற அந்த சரஸுக்கு அருகிலேயே சசிமணி ஷிலாத்தலே, ஒரு சந்திரகாந்தி, சசிமணின்னா சந்திரகாந்தமணி, சந்திரகாந்தமணினா அது நல்லா வெளிச்சமாக தெரியும் இருட்டில், அதனால் அது அந்த மணியினாலான ஒரு இடத்துல விரச்சிதம் மிருணாளம் அயம் ஷயனம், ஒரு தாமரை தண்டு அதனால் ஆன இலைகள்லாம் போட்டு அந்த தாமரை தண்டு சாஃப்டாக இருக்கும், கூலாக இருக்கும், அதில் போட்டு படுக்கையை வச்சு அதிசயானாம் படுத்துக்கொண்டு இருக்கும் தக்ஷண விகித ஜீவிதம் தம் மகாபாகம் அத்ராக்ஷம், அந்த நிமிஷம்தான் அவன் உயிர் பிரியறது. அந்த பிரியற சமயம் இந்த புண்டரிகன் மகாபாகனை பார்த்தேன். அத்ராக்ஷம் உத்பூத மூர்ச்சாந்தகாரா ச ததா கிம் அகரவம் கிம் வியலப்பம் இது சர்வமேவ ந ஆக்ஞாசிஷம். ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே மூர்ச்சை அடைச்சி போகிறது. என்ன செய்ய முடியும்? ததா கிம் அக்கரவம், நான் என்ன செய்யறது? கிம் வியலப்பம், என்ன சொல்லி அழ முடியும்? இது சர்வமேவ ந ஆக்ஞாசிஷம், எதுவுமே புரிபடலை. அதா அகம் அதிச்சிராத் லப்த சேத்தனா ஹாஹா கிமிதம் உபநதம் இது முக்தாத்தனார்தா ஹா அம்ப ஹா தாத்த ஹா சக்கிய இது வியாஹரந்தி ஹா நாத்த குவா மாம் ஏகாக்கினி உத்ஸ்ருஜ்ய யாசி ஹா ஹதாஸ்மி மந்தபாகினி திங் மாம் துஷ்கிருதகாரிணி யா அகமேவம் விதம் பவந்தம் உத்ஸ்ருஜ்ய கிரகம் கதவதி பவத்யக வனதேவதாக பிரசீதத பிரயச்சத்த அஸ்ய பிராணான் இது ஏதானி அந்யானி ச கிரகீத்தேவ உன்மத்தேவ வியலப்பம். ஸோ இப்போ அதே மாதிரி அழுது புலம்புறா. அவன் கண் முன்னாடி அவன் இறந்ததை பார்த்ததும் அதான் அகம் அதிச்சிராத்து லப்தச்சேதனா, அப்படியே வந்து தன்னோட மூர்ச்சையாயிடுறா. அந்த அவன் தன் கண் முன்னாடி செத்து போகிறத பார்த்ததும் உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அதிச்சிராத்து, கொஞ்சம் டைம் ஆகி லப்தச்சேதனா, தன்னுடைய சுயநினைவு வந்தவளாக ஆஹா கிமிதம் உபநத்தம் இது, எப்படி இது டெட் ஆகிருக்காயுமோ, முக்தாதனா தனாதா ஹா அம்ப, நன்னா துக்கத்தோட உறக்க குரலில் நல்ல சவுண்டில், நாதான சப்தத்தோட அம்மாவே அப்பாவே ஃப்ரெண்ட்ஸே அப்படின்னு எல்லாரையும் கூட்டி வியாகரந்தி எல்லாத்தையும் பேசுகிறேனே, ஹா நாத்த குவா மாம் ஏகாக்கினி முத்ஸ்ருஜே யாசி, என்னுடைய நாதனே நீ ஏன் என்னை தனிமையில் விட்டுட்டு கிளம்பிட்ட, ஹா ஹதாஸ்மி மந்தபாகினி திங் மாம் துஷ்கிருதகாரின்னு, இந்த மந்தபாகினி எனக்கு வந்து நல்ல பாக்கியமே இல்லாத துர்பாகியவதியான என்ன துஷ்கிருத காரணம் திங் மாம், தனக்குத்தானே ஒரு சீன்னு சொல்லிக்கிறா. யாகம் ஏவம் விதம் பவந்தம் உத்ஸ்ருச்சிய கிரகம் கதவதி, எந்த இவளை இந்த மாதிரி விட்டுட்டு வீட்டுக்கு போனேனோ, பவத்யக வனதேவதாக, இந்த வனதேவதைகள்லாம் இருக்கேளே, பிரசீதத பிரேச்சத அஸ்ய பிராணான், எனக்கு அவனுக்கு உயிரை தயவுசெய்து கொடுங்குறேன் வனதேவதைகளே அப்படின்னு கத்திண்டு, ஏத்தனாப்பி ஏதானி அந்யானி ச கிரககிரகீத்தேவ உன்மத்தேவ வேலப்பம், அப்படியே இந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்மத்த மாதிரி அப்படியே வளரிண்டே கத்திண்டே இருக்கா. முகுர்முகு தரளிக்காம் கண்டே கிரகித்வா பிராருதம், அப்பப்போ தரளிக்காவை கழுத்தில் பிடிச்சி கண்டின்ட்டு ஆலிங்கனம் பண்ணிட்டு இன்னும் அழுதேன். பகவான் பிரசீத ஜீவய ஏனம் இது முகுர்முகு கபிஞ்சலஸ்ய பாதையோகோ அப்பதம், திரும்ப பிரத்யுஜீவய ஏனம் இது, திரும்ப இவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கோ அப்படின்னு அடிக்கடி கபிஞ்சலனுடைய பாதத்திலையும் விழுந்து அழுதுருக்கா. ததா பூத்தே தஸ்மின் அவஸ்தாந்தரே மரணைக்க நிச்சயா
ஏ தத் பகு விலப்பிய தரளிகாம் அப்ரவம். இந்த மாதிரி அவஸ்தையில் ரொம்ப மரணம்தான் நிச்சயமாக ஆயிடுத்து அவனுக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப அழுதுண்டு தரளிகாம் அப்ரவம், தரளிகாவிடம் கூறினாள். ஐ உத்திஷ்ட காஷ்டான்னி ஆகிருத்திய விரச்சய சிதாம் அனுசராமி ஜீவிதேஸ்வரம் ஐ உத்திஷ்ட காஷ்டானி ஆகிருத்திய விரச்சய சிதாம் அனுசராமி ஜீவிதேஸ்வரம் இத்தி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, அவளே தரளிகாவை கூட்டு எழுந்து போய் எனக்காக கொஞ்சம் கட்டைகளை கொண்டு வா, காஷ்டானி ஆகிருத்திய அது சிதை ஏற்படுத்து, நானும் இவனோட சேர்ந்து அப்படியே சிதையில் எழுடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அத்திராந்தரே சந்திரமண்டலாத் விநிர்கதக திவ்ய ஆக்கிருதி புருஷக ககனாத் அவதீரிய பாகுபியாம் தம் உபரதம் உட்சிப்பன் கபீரேன ஸ்வரேன வத்சே மகாஸ்வேதே ந பரித்யாஜ்யாக त्वया பிராணாக புனரபி தவ அனேன சக பவிஷ்யதி சமாகமः இதி மாம் ஆதிருத்தः பிதா இவ அபிதாய சஹா இவ அனேன ககனதலம் உதபதத். ஸோ இதற்கிடையில் என்ன ஆகுது, சந்திரமண்டலத்திலேருந்து விநிர்கதக திவ்ய ஆக்கிருதி புருஷக, ஒரு திவ்ய ஆக்கிருதியோட கூடிய ஒரு புருஷன் சந்திரமண்டலத்திலேருந்து வந்து ககனாத்து அவத்தீரிய ஆகாசத்துலேருந்து இறங்கி பாகுபியாம் தம் உபரத்தம் உட்சிப்பன், உபரத்தம்னா இறந்து போனவனுடைய பாடி, அதை தன்னுடைய கைகளினால் எடுத்துக்கொண்டு கபீரேன ஸ்வரேன நன்னா உறக்க ஹே வத்சே மகாஸ்வேதே, மகாஸ்வேதை அட்ரஸ் பண்ணி ந பரித்யாஜ்யாக त्वया பிராணாக, உன் உயிரை நீ விடவே கூடாது, ஏன்னாக்க புனரப்பி தவ அனேன சக பவிஷ்யதி சமாகமக, திரும்பவும் நீ அவனோட சேரலாம், அதனால் உன் உயிரை நீ மாய்த்து கொள்ளக்கூடாது. இது மாம் ஆதிருத்தக பிதேவ அபிதாய சகாயிவ அனேன ககனதலம் உதபதத். அவன் ஒரு அப்பாவை போல பிதா இவ அபிதாய அவளுக்கு சொல்லிவிட்டு ஒரு ஆறுதலாகவும் பேசிட்டு சகைவ அனேன ககனதலம் உதப்பதத், உடனே அவனோட ககனதலத்துக்கு அந்த பாடியை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஸோ இது வரைக்கும் மகாஸ்வேதா கபிஞ்சலன் சொல்லி அதுக்கப்புறம் அந்த புண்டரிகன் கடைசியில் பிராணனே விட்டுட்டான். பிராண அவஸ்தையில் காம அவஸ்தையால் பிராண அவஸ்தைப்பட்டு பிராணனையும் விட்டுட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட நிறுத்திக்கலாம். தன்யவாதம்.